வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் செய்கிற ப்ரோக்ராம் எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். ஒரு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணால் பேசிக் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும், நம்ம செஞ்ச ப்ரோக்ராமை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஹார்ட் டிஸ்கில், அப்புறம் நம்ம சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இப்போ அந்த டாக்குமெண்ட் வேணான்னா எப்படி டெலீட் பண்ணுறத திரும்பி எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற காரியத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் செய்கிறோமோ அந்த அப்ளிகேஷன் எல்லாம், அந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நாம் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணோம். ஃபோல்டரை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் திஸ் பிசி அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா ரைட் ஹேண்ட் சைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லோக்கல் டிஸ்க் எந்த டிஸ்கில் வேணுமோ உங்களுக்கு ஃபோல்டர், அந்த டிஸ்கில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐகான்ஸ் நியூ ஃபோல்டரை இங்கே க்ரியேட் பண்ணலாம். இந்த எம்டி ஸ்பேஸில் நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ 3 விதத்தில் நீங்கள் நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணலாம். ஒன்று, இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், இந்த ஐகான் ஃபோல்டருக்குரிய ஐகான் சிம்பிள் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, ஒரு தடவை சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபோல்டர் வரும். உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணால் போதும், சாஃப்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு எம்டி ஸ்பேஸில் வச்சு ரைட் ஹேண்ட் சைடு கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வரும். என்ன பேர் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணி வெறுமையாக எம்டி ஸ்பேஸில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இன்னொரு மெத்தட், கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ டைப் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபோல்டர் எதற்காக அப்படின்னா, நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பாரில் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணி செய்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். வேர்ட்பேட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நாம் ஓப்பன் பண்ண போகிறோம். வேர்ட்பேட்னு டைப் பண்ணி நீங்கள் என்டர் தட்டினீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் விண்டோவில் மேலே இந்த டாப்பில் இருக்கிற இந்த பாருக்கு பேர் என்னென்னா டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டில் பாரில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன டாக்குமெண்ட் செய்ய போகிறீங்களோ அதோட நேம் இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறீங்க, ஒரு லெட்டர் டைப் பண்ண போகிறீங்கன்னா இங்கே லெட்டர்னு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக என்ன வரும்னா லெட்டர்னு வரும். அதே மாதிரி என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்க, என்ன சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேர்ட்பேடுன்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு பேர் தான் டைட்டில் பார். இந்த அப்ளிகேஷனில் என்ன டைட்டில் இருக்கோ அதுக்கு பேர் தான் டைட்டில் பார். அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் மினிமைஸ் பட்டன். மினிமைஸ் பட்டன்னா நீங்கள் இந்த விண்டோவை டாஸ்க் பாரில் சுருக்கி வச்சுக்கலாம். திரும்பவும் அதே இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது பட்டனுக்கு பேர் மேக்ஸிமைஸ் பட்டன். இப்போ மேக்ஸிமைஸ்னால் ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ரீசைஸ், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி வேணாலும் ரீசைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் வச்சிங்கன்னா டபுள் ஏரோ மாதிரி இருக்கும் பாருங்கள், இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், விண்டோவை பெருசும் சின்னதும் ஆக்கிக்கலாம். அதே திரும்பவும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமைஸ் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னா ரீஸ்டோர் டவுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 4 கார்னர்லேயும் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சின்னது பெருசு செஞ்சுக்கலாம். இப்போ ஏன் இந்த ஆப்ஷன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு விண்டோவும் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் இந்த ரீசைஸ் டவுன்ன்ற பட்டனை யூஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட்டும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ரீஸ்டோர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த டைட்டில் பாரில் வச்சு மவுஸில் லெஃப்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டே
ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த சைடு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பர்பஸுக்கு தான் இந்த ரீஸ்டோர் டவுன் அப்படின்ற பட்டன் யூஸ் ஆகுது. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மேக்ஸிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அதுக்கடுத்து க்ளோஸ் பட்டனை இந்த ப்ரோக்ராமே இந்த அப்ளிகேஷனவே க்ளோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே நீங்கள் சேவ் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா டோன்ட் சேவ்னு கொடுங்க, வேணும்னு சொன்னீங்கன்னா சேவ்னு கொடுங்க, இல்லை இந்த ஆப்ஷன் வேணாம் அப்படின்னா கேன்சல்னு கொடுங்க. இப்போ எனக்கு இது க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நான் எதுவும் சேவ் பண்ணாதனால டோன்ட் சேவ்னு கொடுத்துறேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, சேவ். இப்போ இந்த வேர்ட் பல்ல நார்மலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டைட்டில் பாருக்கு கீழே இருக்கிற இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா ரிப்பன் சொல்லுவாங்க. இது ஃபுல் பகுதிக்கு பேர் ரிப்பன். இந்த ரிப்பன்ற பகுதியில் நிறைய டேப்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் டேப்ஸ். ஃபைல் டேப், ஹோம் டேப், வியூ டேப்னு. ஃபைல் டேப்பில் அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஹோம் டேபு கிளிக் பண்ணிங்கன்னா கிளிப்போர்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபாண்ட்டுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேராகிராஃபுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்சர்ட்டுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எடிட்டிங்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபைல் டேப் அப்படின்னா ஃபைல் டேபுக்குள்ளே நியூ, ஓப்பன், சேவஸ், பிரிண்ட்டு, பேஜ் செட்டப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸிட். இதெல்லாம் மினிமம் எல்லா அப்ளிகேஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் நியூ கம்பல்சரி இருக்கும், ஓப்பன் கம்பல்சரி இருக்கும், சேவஸ், பிரிண்ட்டு, பேஜ் செட்டப்பு, எக்ஸிட் அப்படின்ற ஆப்ஷன் குறைஞ்சபட்சம் எல்லா அப்ளிகேஷன் விண்டோலையும் இருக்கும். அடுத்தது வியூ டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த கமெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த இதுக்கு பேர் குரூப்னு சொல்லுவாங்க. அதாவது ஜூம் குரூப், இது செட்டிங்ஸ் குரூப் அப்படின்ற நிறைய குரூப்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டைப் படிக்கிற இந்த ஏரியாவுக்கு பேர் என்னன்னா டாக்குமெண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் டாக்குமெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற இந்த பாருக்கு பேர் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பாரில் என்ன பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றத லெஃப்ட் ஹேண்ட் சைடு காமிக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பேஜை ஜூம் ஸ்லைடர் யூஸ் பண்ணி பேஜை நம்ம பெருசாகவும் பார்த்துக்கலாம், இல்லை சின்னதாகவும் கம்மி பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு பேர் ஜூம் ஸ்லைடர் அப்படின்னா. கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னா இந்த ஜூம் அவுட்டை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம், ஜூம் இன்னு பண்ணணுன்னா இப்படி பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் என்னென்னா ஸ்க்ரோல் பார். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இதுக்கு பேர் ஸ்க்ரோல் பார். இந்த ஸ்க்ரோல் பார்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், இன்னொன்று வந்து ஹரிஜாண்டல் ஸ்க்ரோல் பார். இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் எதுக்காக அப்படின்னா டாக்குமெண்ட்டோட மேலே கீழே இருக்கிற பகுதியை நம்ம பார்க்குறதுக்கு இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு லைன் பை லைனாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரோல் டவுன் ஏரியாவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லைன் பை லைனாக கீழ் நோக்கி உள்ளே இருக்க டாக்குமெண்ட்டில் என்னென்ன டைப் வச்சுக்கோங்க அதை லைன் பை லைனாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்க டாக்குமெண்ட் மேலே இருக்க லைன்ஸை பார்க்கணுன்னா மேலே இருக்க வெர்டிக்கல் ஸ்க்ரோல் அப் ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லைன் பை லைனாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு டாக்குமெண்ட்டோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு பகுதியில் இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹரிஜாண்டல் ஸ்க்ரோல் பாரை நீங்கள் மூவ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஆரோ யூஸ் பண்ணி ஒவ்வொரு பகுதியாக லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைப் படிக்கிற ஏரியாவுக்கு பேர் டாக்குமெண்ட் ஏரியா. இந்த ஐ மாதிரி சிம்பிள் உள்ள இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கர்சர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே இந்த கர்சரை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணி நீங்கள் அதிலேருந்து என்னென்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இப்படி வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்ச இந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணதை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஃபைலில் போய் சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
நீங்கள் என்ன எங்கே ஃபைல் ஃபோல்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ திஸ் பிசியில் வச்சுருப்பீங்க. அப்போ திஸ் பிசி அப்படின்றதுல எந்த லோக்கல் டிஸ்க்கோ அந்த லோக்கல் டிஸ்க்கை நீங்கள் லோக்கல் டிஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்த ஃபோல்டரில் பேர் வச்சுருக்கீங்களோ அந்த பேரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டோட பேரை நீங்கள் ஃபைல் நேம்ன்ற இடத்துல எழுதணும். ஸோ எழுதும் போது அந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த ப்ளூ கலரில் வந்த பிறகு இப்போ என்ன கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் பற்றி நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக தான் நீங்கள் பேர் கொடுக்கணும். ஏன் அந்த ரிலேட்டடாக நம்ம பேர் கொடுக்குறோன்னா அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக நம்ம எடுத்து பார்க்க முடியும். சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பேரில் சேவ் பண்ணீங்கன்ற அந்த டைட்டில் பாரில் பேர் தெரியும் பாருங்கள், கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் அப்படின்னு தெரியும். என்ன அப்ளிகேஷன் விண்டோனா வேர்ட் பேடுன்ற அப்ளிகேஷன் விண்டோவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு தெரிஞ்சிடும். இல்லை இதே டாக்குமெண்ட்டை நான் இன்னொரு பேரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சேம் ஃபைலில் போய் சேவஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒரு தடவை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே பேரில் சேவ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன டைப் படிக்கிறீங்களோ அது மாத்திரம்தான் அதில் சேவ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது போய் இந்த லாஸ்ட்டாக அடித்தது சேவ் பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த லைனை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் அடிச்சிருக்கீங்க, இதை சேவ் பண்ணும் இதே பேரில் அப்படின்னா ஃபைலில் போய் சேவ் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, கீபோர்டில் Ctrl+S அப்படின்ற ப்ரெஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் டைப் அடித்ததெல்லாம் போய் சேவ் ஆகிடும். இல்லை இந்த டாக்குமெண்ட் வந்து வேறு பேரில் சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃபைலில் போய் சேவஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ், இதுக்கு பேர் டயலாக் பாக்ஸ், இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எந்த இடத்துல திரும்பவும் வேணுமோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி போய்க்கோங்க. வேறு பேர் வேணும்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பேர் என்ன பேர் நான் பேசிக்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா பேசிக்ஸ் அப்படின்றத மட்டும் டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இதே டாக்குமெண்ட் இன்னொரு பேரில் சேவ் ஆகிடும். இப்போ அடுத்த லைனுக்கு நீங்கள் டைப் அடிக்க போகிறீங்க, கீழே டைப் அடிக்கணும் அப்படின்னா என்டர்னு தட்டினீங்கன்னா அந்த கர்சர் வந்து என்னாகும் உங்களுக்கு கீழே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணுன்னா ஃபைலில் போய் சேவ்னு கொடுத்தா போதும். இப்போ இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க, இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் டைப் அடித்து வச்சுருக்க சேவ் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா சேம் திஸ் பிசி அப்படின்றத ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் ஃபோல்டர் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சேவ் பண்ண பேசிக்ஸ், கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டைப் அடித்தது ஓப்பன் ஆகி இருக்கும். இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்க அந்த டாக்குமெண்ட்டை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிருக்குது எப்படி தெரியும்னா இந்த ப்ளூ கலரில் இப்படி செலக்ட் ஆகிருக்கும். அது ரைட் ஹேண்ட் சைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் டெலீட் பண்ணது எங்கே போய் சேவ் ஆகிருக்குன்னா ரீசைக்கிள் பின்னில் சேவ் ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் அதுன்னு உங்களுக்கு வேணும் தெரியாமல் நான் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே டெலீட் பண்ணிங்களோ அந்த பேர் டாக்குமெண்ட் பேருக்கு இப்போ கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்ன்னு இருக்கா இதில் ரைட் ஹேண்ட் சைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருந்தீங்களோ அதே இடத்துல தான் திரும்பி இருக்கும். எங்கே சேவ் பண்ணோன்னா இப்போ திஸ் பிசியை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு லோக்கல் டிஸ்க் ஐயில் போயிட்டு பிபிஏ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேசிக் அப்படின்றது திரும்பி வந்துடும். நீங்கள் சப்போஸ் ரீசைக்கிள் பின்லையும் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை எடுக்கிறதுக்கு ரெக்கவரி சாஃப்ட்வேர்னு ஒரு சாஃப்ட்வேரை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீசைக்கிள் பின்னில் டெலீட் பண்ணுறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஒரு மெத்தட் வந்து நீங்கள் டைப் அடித்து சேவ் பண்ண இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் திஸ் பிசியில் போய் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறது ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன அப்ளிகேஷனில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த அப்ளிகேஷனை திரும்பவும் டைப் பண்ணி வேர்ட் பேடில் பண்ணிங்கன்னா வேர்ட் பேடுன்னு டைப் பண்ணி
அந்த வேர்ட் பேடை ஓப்பன் பண்ணோடனே ஸ்க்ரீனில் வரும். அதில் போய் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்ன்றதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க. அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் படித்தது இங்கே ஓப்பன் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலர் இருக்க க்ளோஸ் பட்டனும் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா ஃபைலில் போய் எக்ஸிட் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணாலும் இந்த ஃபைலு க்ளோஸ் ஆகிடும். கீபோர்டில் க்ளோஸ் பண்ணோன்னா இன்னொரு மெத்தட், கீபோர்டில் ஆல்ட்டு F4 கொடுத்தாலும் க்ளோஸ் ஆகிடும். இதுதான் ஒரு அப்ளிகேஷன் விண்டோவில் ஓப்பன் பண்ணனே இருக்கிற பேசிக் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு அப்ளிகேஷன் விண்டோவில் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.